வணக்கம். 8 திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மாநிலங்களவையில் வேளாண் மசோதா நிறைவேற்று. நகல்களை கிழித்தெறிந்து எதிர்க்கட்சிகள் அமளி. மாநிலங்களவை துணைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி எதிர்க்கட்சிகள் கடிதம். வேளாண் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம். குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறை தொடரும் என பிரதமர் மோடி உறுதி. வேளாண் மசோதாவை மக்களவையில் ஆதரித்த அதிமுக மாநிலங்களவையில் எதிர்ப்பு. இரட்டை வேடம் போடுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்தில் மேலும் 5516 பேருக்கு கொரோனா பாதிப்பு. கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து 500க்கும் மேல் ஒருநாள் பாதிப்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கோவை நீலகிரியில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்டங்களில் நிரம்பி வழியும் அணைகள். பரம்பிக்குளம் அணையிலிருந்து 3 மதகுகள் வழியாக தண்ணீர் திறப்பு. இன்றைய IPL ஆட்டத்தில் டெல்லி பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை. துபாயில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது போட்டி. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன. விவசாயிகளுக்கான உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் வணிக மசோதா, விவசாயிகளுக்கான விலை உறுதியளிப்பு மற்றும் வேளாண் சேவை ஒப்பந்த மசோதா, அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திருத்த மசோதா ஆகியவை மக்களவையில் கடந்த வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் 3 மசோதாக்களும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மசோதாக்களை தாக்கல் செய்து பேசினார். அப்போது வேளாண் மசோதாக்கள் விவசாயிகள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்றும், விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை நாட்டில் எந்த மூலையிலும் விற்பனை செய்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் இந்த மசோதாக்களுக்கும் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கும் சம்பந்தம் கிடையாது என்று அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய திமுகவின் திருச்சி சிவா, திரிணாமுல் காங்கிரசின் டெரிக் ஓபிரைன், மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராகேஷ் ஆகியோர் மசோதாக்களை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வலியுறுத்தினர். விவசாயிகளுக்கு மரண சாசனமாக இருக்கும் வேளாண் மசோதாக்களில் கையெழுத்திட மாட்டோம் என்று காங்கிரஸ் உறுப்பினர் பிரதாப் சிங் பஜ்வா ஆவேசப்பட்டார். அதிமுக உறுப்பினர் SR பாலசுப்ரமணியம் விவசாயிகளின் அச்சத்தை போக்கிய பிறகே வேளாண் மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். Sir, once the bills are passed, the state governments will not have any power to control hoarding, black marketing and profiteering, because in an indirect manner the power of the state under the Essential Commodities Act 1955 is sought to be taken away. The state has to remain a mute spectator. Though the government assures that this bill empowers the farmers to engage with investors of their choice and the private investment. Regulated price, electronic trading platform and dispute resolution mechanisms surely help the farmers. There are still many doubts and fear in the minds of the poor farmers. The government should address this issue and win the confidence of the poor farmers who are not literate like us. The government should first allay the fears in their minds and convince them before passing the bill. மசோதாவின் மீது பேசிய TKS இளங்கோவன், வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளை அடிமைகளாக்கிவிடும் என எச்சரித்தார். This bill will not for the sale of farm products, but this bill will ultimately use for the sale of farmers themselves as slaves to the big industrial houses. Otherwise, this bill has no other thing. You are putting all farmers as slaves
This bill is not at all a necessity. This government has no right to bring this bill, this subject being a state subject. மசோதாக்கள் தொடர்பாக விவசாயிகளுக்கு உள்ள அச்சத்தை களைய வேண்டும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தினார். Agriculture Minister that he should address the apprehension and clear the doubts further, if any, in the minds of the farming community in any state, which is very important. Sir, to conclude, we all need to respect the farmers and assure that they get suitable price for their produce so that their livelihoods are safeguarded and quality of their lives improves. The Tamil Maanila Congress Party supports this bill, sir. இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் விவசாயிகள் தற்கொலையே செய்து கொள்ள மாட்டார்கள் என அரசால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா என சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் கேள்வி எழுப்பினார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் என்ற குரலை மேற்கோள் காட்டி பேசிய திருச்சி சிவா கொரோனா காலத்தை பயன்படுத்தி அவசர சட்டங்கள் பிறப்பிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். Sir, making use of the COVID situation, the government has very hastily promulgated some ordinances and are passing the bills without even scrutinizing it, either through a standing committee or a select committee, and we have to read between the lines what urgency or what imposition is on you to pass this bill so hastily. Sir, it is there is Saint Thiruvalluvar had said, "Ududundu vaalvare vaalvar, mattrellam toludundu pin selvavar." Only those who live on agriculture will live on themselves. All others are dependent. மசோதா மீது பேசிய முன்னாள் பிரதமர் தேவகவுடா பெருந்தொற்று காலத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற அவசரம் காட்டுவது ஏன் என பிரதமர் விளக்க வேண்டும் என வலியுறுத்தினார். விவாதம் நிறைவடைந்ததை அடுத்து மசோதாக்களை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மைய மண்டபத்திற்கு சென்று அமளியில் ஈடுபட்டனர். அப்போது நாடாளுமன்ற விதி புத்தகங்களை அவர்கள் கிழித்து சபாநாயகர் மீது வீசியதால் பதற்றம் ஏற்பட்டது. சபாநாயகரின் மைக்கும் சேதப்படுத்தப்பட்டது. திமுகவின் திருச்சி சிவா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் முழக்கமும் நீடித்ததால் மாநிலங்களவை போர்க்களம் போல காட்சியளித்தது. அமளி காரணமாக 10 நிமிடங்கள் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் கூடிய போதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன என்றாலும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநிலங்களவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து அவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ், மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயர்மட்ட அளவிலான ஆலோசனையின் போது அவைத்தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு அமளியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர காங்கிரஸ் உள்ளிட்ட 12 எதிர்க்கட்சிகள் கடிதம் அளித்துள்ளனர். விவசாயிகளுக்கு மிக அவசியமான சீர்திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வேளாண் துறை வரலாற்றில் திருப்புமுனை என கூறியுள்ள மோடி, விவசாயிகளுக்கு இடைத்தரகர்களால் உருவாக்கப்பட்ட பல தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மசோதாக்கள் வேளாண் துறையில் மாற்றத்தை உறுதி செய்வதோடு விவசாயிகளுக்கு அதிகாரமளிக்க வழிவகை செய்யும் என கூறிய மோடி, குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறை தொடரும் என்றும் அரசு கொள்முதல் செய்வது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்ட திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் சட்டத்திருத்த மசோதாக்களை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றன. மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். मोदी सरकार मुर्दाबाद मुर्दाबाद किसान विरोधी काला कानून वापस लो करो बंद करो बंद करो बंद करो बंद करो ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினரை போலீசார் தண்ணீரை பீச்சி விரட்டி அடித்தனர். इधर भी आ गया भाई साहब लाइव जा रहा प्लीज थोड़ा जाओ ஹரியானாவின் சிர்சா பகுதியில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
किसान एकता जिंदाबाद, किसान विरोधी सरकार मुर्दाबाद, किसान एकता जिंदाबाद जिंदाबाद जिंदाबाद। பஞ்சாப் மாநிலத்தில் டெல்லி சண்டிகர் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினர் டிராக்டர்களில் சென்று போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் வேளாண் சட்ட மசோதாக்களை கண்டித்து தஞ்சாவூரில் காவிரி உரிமை மீட்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்ட நகல்களை எரிக்க முயன்ற அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வேளாண் மசோதாவுக்கு மக்களவையில் ஆதரவு தெரிவித்த அதிமுக மாநிலங்களவையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சில திருத்தங்களை கூறியது. இதற்கான காரணம் என்ன என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மக்களவையில் தாக்கல் செய்தபோதே வேளாண் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக கூட்டணியைச் சேர்ந்த சிரோன்மணி அகாலிதளத்தின் ஹர்சிம்ரத் கவுர் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். ஆனால் மக்களவையில் அதிமுக மசோதாவை ஆதரித்தது. இந்த மசோதாவால் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் நடைபெற்று வரும் நெல் கொள்முதல் எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 6 பக்க அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்தபோது அதிமுக எம்பி எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் சில திருத்தங்களை கூறி எதிர்ப்பு தெரிவித்தார். குறிப்பாக குறைந்தபட்ச ஆதார விலை பற்றி மசோதாவில் எந்த அம்சமும் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்களவையில் ஒரு நிலைப்பாடு, மாநிலங்களவையில் மற்றொரு நிலைப்பாடு என அதிமுகவின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளன. இந்த 3 சட்டங்களையும் நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த நாட்டில் மிக பெரும்பான்மையான மக்கள் 70% மக்கள் விவசாயத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 70% விவசாயிகளுக்கும் எதிரான சட்டம் இது. ஆகவே தனியாரை ஊக்குவிக்க வேண்டும், அதாவது பெரும் வியாபாரிகளை ஊக்குவிக்க வேண்டும், கார்ப்பரேட் முதலாளிகள் லாபமடைய செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இது போன்ற மசோதாக்கள் என்பது ஒரு நாடு என்பது அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது அந்த சட்டத்தின் மூலமாக மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுவது யாதுவாக இருந்தாலும் அது மக்களுடைய நலனுக்காக இருக்க வேண்டுமே தவிர மற்ற தனியார்களை பலப்படுத்துவதற்காக இருக்குமேயானால் அது நிச்சயமாக இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு, இந்த தேசத்தினுடைய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இந்த தேசம் செய்யக்கூடிய, குறிப்பாக இந்த அரசு செய்யக்கூடிய மோசடியாகத்தான் கருதப்படும். நாங்க விற்கக்கூடிய நெல்லை வேற மாநிலத்துக்கு கொண்டு விற்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எங்கள்கிட்ட ஏது? நாங்க கொண்டு போய் ஒரு ஊர் விட்டு ஒரு வீடு விற்க முடியுமா? அது மாதிரி எங்கள்கிட்ட நிலைமையா இருக்குது. அதனால இந்த சட்டத்தை இவங்க மின்சாரம் இல்லைங்கிறாங்க, விவசாயிகளை அடியோட ஒழிச்சு கட்ட பார்க்குறாங்க. நாங்கள் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோம். எல்லா மாநிலங்களும் கடுமையான போராட்டத்தை நோக்கி விவசாயிகள் போயிட்டுருக்காங்க. இங்கே நம்முடைய மாவட்டங்கள், நம்முடைய பகுதிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா வருகிற 25ஆம் தேதி அனைத்து அமைப்புகளும் கடுமையான போராட்டத்துக்கு போகிறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த போராட்டத்தை கைவிடும் வரை மிகப்பெரிய கடுமையான போராட்டங்களை மேலும் மேலும் நடத்துவோம் சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். அதிமுகவின் இந்த இரட்டை நிலைப்பாடு நகைச்சுவையாக இருப்பதாக விமர்சித்துள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை காப்பாற்ற இந்த மசோதாவை ஆதரித்ததாக முதலமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவின் செயல் இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுவதாக கூறும் மூத்த பத்திரிகையாளர்கள் கூட்டணி நிர்பந்தமே இதற்கு காரணம் எனவும் விமர்சித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் இருக்கிற லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் மத்தியிலேயே அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு அஇஅதிமுக. அது தவிர முதல்வரே ஆதரிக்கிற ஒரு விஷயத்தை நாடாளுமன்றத்தில் குறைகள் சொல்லி பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அது ஸோ இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளேயே ஒரு குறைபாடு. அதை ஆதரிக்கணும், அதே சமயம் எதிர்ப்பையும் தெரிவிக்கணுன்ற மாதிரியான இரட்டை நிலைப்பாடுகள். ஏன்னா அது ஓட் பேங்க் மனதில் வச்சு பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். பிஜேபியோட என்டிஏல இருக்கிறதுனால அதை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட எதிர்ப்பு சம்பாதிக்கும் போது இல்லை நாங்கள் அதில் இருக்கிற குறைகளையும் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே எதிர்த்து எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். இதற்கு முன்பு முத்தலாக் மசோதா, குடியுரிமை சட்ட திருத்த மசோதா விவகாரத்திலும் அதிமுக இரட்டை நிலைப்பாட்டையே எடுத்ததையும் அரசியல் விமர்சகர்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர்.
எம்பி திருச்சி சிவா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓப்ரையனை சஸ்பெண்ட் செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநிலங்களவையில் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டதால் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக தெரியவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? மாநிலங்களவையில் இன்று விவசாயிகள் தொடர்பான மசோதாவின் பொழுது எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த அமளியின் பொழுது பல எம்பிக்கள் சபாநாயகனுடைய மாநிலங்களவை தலைவரினுடைய இருக்கையை முற்றுகையிட்டு புத்தகங்களை மற்றும் காகிதங்களை எரிந்தும் பல்வேறு எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த காரணங்களுக்காக திமுக எம்பி திருச்சி சிவா, டெரிக் ஓப்ரியன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் தீர்மானம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசானது முடிவு செய்துள்ளதாக தற்பொழுது தகவல்களானது வெளியாகி இருக்கின்றன. அந்த தீர்மானமானது மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு நாளை இது தொடர்பான அறிவிப்புகள் மாநிலங்களவை துணைத் தலைவர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தற்பொழுது தகவலானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று மாலை, அதாவது மாநிலங்களவையில் தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்ட பிறகு பிரதமருடன் பாஜகவினுடைய மூத்த அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு, துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் மற்றும் அவர்களுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்திய பின்னர் இந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் பாஜகவின் தரப்பு அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து திருச்சி சிவா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இவ்வளவு அவசரமாக மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன என குற்றம் சாட்டினார். இது பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இதுவரை நம்முடைய வரலாற்றில் நடைபெறாத ஒன்று. ஒரு அரசாங்கம் ஒரு மசோதாவை இவ்வளவு அவசரமாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நாளை இதை நடத்தலாம் என்று கேட்டதற்கும் 1 மணிக்கு முடிக்க வேண்டிய அவையினுடைய ஒத்துழைப்பு அல்லது ஒத்த கருத்தோடு தான் நீட்டிக்க வேண்டும். ஆனால் எல்லோரும் எதிர்த்த போதும் அது குறித்து கவலை கொள்ளாமல் அவையை நீட்டித்து முரட்டுத்தனமாக அந்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் துயரமான நாள் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓப்ரையன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நிகழ்வுகள் குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ராஜ்யசபா தொலைக்காட்சியின் காட்சிகள் தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நாள் என பாஜக சொல்லிக்கொள்ளும் இந்த தினம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் துயரமான தினம் என்றும் அவர் சாடியுள்ளார். தங்களுக்கு பெரும்பான்மை இல்லாததால் பாஜக வாக்கெடுப்பை தவிர்க்கவே விரும்பியது என்றும் டெரிக் ஓப்ரையன் தெரிவித்தார். Opposition wanted a vote and on the farmers bill, and BJP did not want to vote because they did not have the numbers. This story does not end here. BJP told you it's a historic day. It's a sad day. தமிழகத்தில் 50,000 பேருக்கு இலவசமாக கல்வி மற்றும் பயிற்சி அளிக்கும் வகையில் கோரசரா நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு திறன் மின்பாட்டு கழகத்திற்கும் ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே கட்டுமான மற்றும் உட்கட்டமைப்பு பிரிவில் உயர்தர திறன் மின்பாட்டு மையம் நிறுவிட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் இணையதளத்தையும் காணொலி மூலம் முதலமைச்சர் துவங்கி வைத்தார். மேலும் சென்னை கெல்லீஸில் சிறுமியர்களுக்கான கூர்நோக்கு இல்லம், ராமேஸ்வரத்தில் 70 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், மீன் மற்றும் கால்நடை வளர்ப்புத் துறையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தண்ணீரை திறந்து வைத்தார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பிப்ரவரி 2ஆம் தேதி வரை தகுந்த இடைவெளியுடன் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. நீர் திறப்பின் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுமார் 51,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். மொத்தம் 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணையில் 89 அடி வரை நீர் உள்ளது. இதேபோன்று கோவை மாவட்டத்தில் உள்ள மற்றொரு அணையான பரம்பிக்குளம் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 3 மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்படுகிறது.
தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வினாடிக்கு 1600 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. பரம்பிக்குளம் அணையிலிருந்து 1.054 கன அடி தண்ணீர் தோணக்கடவு அணைக்கும் திறந்துவிடப்படுகிறது. இதேபோல 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணையும் தற்போது 115 அடியை எட்டியுள்ளது. பொறியியல் கல்லூரி இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வு மற்றும் மதிப்பெண் கணக்கீடு முறை குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆன்லைன் மூலம் மாணவர்கள் தேர்வு எழுதும் இடத்தில் சத்தம் எழுந்தால் மாணவர்களின் தேர்வு செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பே மாணவர்கள் கணினி முன்பு அமர வேண்டும். தேர்வு எழுதும் மேஜை மீது எந்த பொருட்களும் இருக்கக்கூடாது. குறிப்பாக மாணவர்கள் மாஸ்க் அணியக்கூடாது எனவும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. விடைகளை தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷனல் முறையில் விடைத்தாள் இருக்கும் எனவும் 40 கேள்விகள் இடம்பெற்றுள்ள நிலையில் 30 கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளித்தால் போதுமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வுக்கு 50 மதிப்பெண்களும் அக மதிப்பீடு எனும் இன்டர்னல் முறைக்கு 20 மதிப்பெண்களும் முந்தைய செமஸ்டர் தேர்விலிருந்து 30 மதிப்பெண்கள் என மொத்தம் 100 மதிப்பெண் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் டெல்லிக்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக எந்தவிதமான பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் வீட்டிலிருந்தபடியே கட்சிப் பணிகளை கவனித்து வந்த டிடிவி தினகரன் இன்று அதிகாலை சிறப்பு விமானத்தில் டெல்லி சென்றிருக்கிறார். சசிகலா விடுதலை தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து டெல்லியில் உள்ள மூத்த வழக்கறிஞர்கள் சிலருடன் ஆலோசனையில் ஈடுபடுவதற்காக அவர் டெல்லி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களாக சசிகலா விடுதலை தொடர்பான செய்திகள் நாள்தோறும் வந்த வண்ணம் உள்ள நிலையில் டிடிவி தினகரன் டெல்லி சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில்தான் பசியின்றி மக்கள் வாழ்வதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். மதுரை பசுமலையில் உள்ள மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு பின் பணிக்கொடை, சம்பளம், போனஸ் வழங்கப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் 2021 தேர்தலிலும் சாமானியர்களின் ஆட்சியே அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் அம்மா உணவகத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அந்த அரிசி இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் ஆட்சியில ஒரு குடும்பத்துக்கு 60 கிலோ அரிசி என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல இன்னைக்கு எங்களை பற்றியெல்லாம் கேலி கிண்டல் பேசுகிற, அடுத்து நான் தான் சொல்ற திமுக ஆட்சியில தான் இந்த நாட்டுல கப்பக்கிழங்கு அறிமுகப்படுத்துறது திமுக இல்லையா? கஞ்சி தொட்டி கிடந்தது யாருடைய காலத்துல? பலாக்கொட்டை அவிச்சு சாப்பிட்ட காலம் இந்த நாட்டுல இருந்து கப்பக்கிழங்கு உணவா சமைத்த தமிழகம் உணவு பஞ்சம் ஏற்பட்டது திமுக காலத்துல. தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனியார் மருத்துவமனையில் உடல்நிலை பரிசோதனை செய்து கொண்டார். இதயவியல் சிகிச்சைக்காக கடந்த மே மாதம் சென்னை சூளைமேட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஓ பன்னீர்செல்வம் அனுமதிக்கப்பட்டார். 2 நாட்கள் தங்கி சிகிச்சை பெற்ற நிலையில் வீடு திரும்பினார். இந்நிலையில் 4 மாதம் கழித்து வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனைக்கு வந்தார். மாற்றுத்திறனாளி தனித் தேர்வர்களுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் திருச்சியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவரின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தனித் தேர்வர்களான மாற்றுத்திறனாளிகளை தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க கோரிய சீராய்வு மனுவை அவசர வழக்காக நீதிபதிகள் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது தேர்வர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு நடத்திய பரிசோதனையில் யாருக்கும் கொரோனா இல்லை என்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு உறுதியளித்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தேர்வு நடத்திய விதம் குறித்து 8 வாரத்தில் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டனர். மயிலாடுதுறையில் வில்லியநல்லூர் ஊராட்சியில் கழிவறை கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளது அம்பலமாகியுள்ளது. கிசான் உதவித்தொகை, தொகுப்பு வீடு, ஆழ்துளை கிணறு அமைத்தல் திட்டங்களில் அடுத்தடுத்து மோசடி அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் கொண்டல், பாலாக்குடி கிராமங்களில் 15 பயனாளிகளின் பெயரில் போலி ரசீது தயார் செய்து 1,65,000 ரூபாய் மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடம் கேட்டால் அவர்கள் தங்களுக்கு பணம் ஏதும் கிடைக்கவில்லை என்றும் கழிவறையும் கட்டிக் கொடுக்கவில்லை எனவும் கூறியுள்ளனர். மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த மாதிரி 2013 லெட்டின் இல்லைன்னு நாங்கள் மனு கொடுத்தோம். அந்த மனுவுக்கு ஒன்றும் இல்லை, அப்புறம் போய் கேட்டதுக்கு பணம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. பணம் யாருங்க வாங்கினா, எங்களுக்கு ரெட்டின் வரலையேன்னு திரும்பி போய் கேட்டோம். கட்டித்தராங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எதுவும் வரல. என்ன செய்யணும்னு தெரியல, பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பணம் வந்து சேரல.
நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக மேட்டூர் அணையின் பண்ணவாடி நீர்த்தேக்க பகுதியில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் கர்நாடகாவின் கபினி அணையில் வினாடிக்கு 35,000 கன அடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையில் வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் திங்கள் இரவு மேட்டூர் அணையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணையின் கரையோர மக்களுக்கு தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவரின்படி கருணாவிலிருந்து 1 லட்சம் கன அடி தண்ணி வருதுன்னு சொல்லிங்க. போட்டு போடவா, பரிசல் போடவா, துணி துவைக்கவா, குளிக்கவா ஆற்றுக்கு யாரும் செல்லப்படாதுங்க. மேலும் அணையில் மீனவர்கள் பரிசலில் செல்லவும் படகு சவாரி மேற்கொள்ளவும் சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டை வந்தடைந்தது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கடந்த 18ஆம் தேதி கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டது. 152 கிலோமீட்டர் சாய்கால்வாய் வழியே பயணித்த கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை தாமரைக்குப்பம் 0 பாயிண்டை வந்தடைந்தது. அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி தண்ணீரை வரவேற்றனர். வினாடிக்கு 20 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இரவுக்குள் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு தண்ணீர் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மற்ற செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 5516 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பு 5,41,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 5516 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 5,41,993 அதிகரித்துள்ளது. சென்னையில் மேலும் 996 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு 1,55,000 கடந்துள்ளது. சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 4,520 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனாவால் மேலும் 60 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8,811 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 5,206 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் குணமடைந்தோர் விகிதம் 90 விழுக்காட்டை நெருங்கியுள்ளது. தற்போது பாதிப்பு எண்ணிக்கை 5,41,000 கடந்த போதும் இதில் 4,86,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். தற்போது 46,703 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 86,073 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 62,74,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 5,516 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் சென்னையில் மட்டும் 996 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். சென்னை ஒட்டிய மாவட்டங்களான செங்கல்பட்டில் 283 பேரும், திருவள்ளூரில் 207 பேரும் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கோவையில் தொடர்ந்து தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 568 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடலூரில் 297 பேருக்கும், சேலத்தில் 291 பேருக்கும், தஞ்சாவூரில் 162 பேருக்கும் புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரியில் தலா 100க்கும் மேல் தொற்று பதிவாகியுள்ளது. திருப்பூரில் மட்டும் 169 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு வங்கக்கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது.
சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 21, பந்தலூரில் 14, மேல்பவானியில் 13, கோவை மாவட்டம் வால்பாறையில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் திங்கட்கிழமை வரை கேரள, கர்நாடக கடலோரம், லட்சத்தீவு, அந்தமான், தெற்கு மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வரும் 22ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடாவிற்கும் 22ஆம் தேதி அன்று தென்மேற்கு, மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதோடு 23ஆம் தேதி வரை தென்மேற்கு அரபிக்கடலுக்கும் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்பதால் தமிழகத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. அதாவது வானிலை மோசமடைய வாய்ப்புள்ளதால் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பதை குறிப்பதாகும். இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை அரசு துரிதப்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஊராட்சிகளில் தொடங்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பண்ணைகளால் பொருளாதார ரீதியாக முன்னேற வழி ஏற்பட்டுள்ளதாக மகளிர் சுய உதவிக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். அது குறித்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்திலேயே முதன்முறையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் தோட்டக்கலை பண்ணைகள் அமைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் 11 ஊராட்சி ஒன்றியங்களில் தலா 1 வீதம் 11 தோட்டக்கலை பண்ணைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 22ஆம் தேதி ராமநாதபுரம் செல்லும் முதலமைச்சர் இத்திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். இங்கு காய்கறி தோட்டம், கறவை மாடுகள், வெள்ளாடுகள், கோழிகள் மற்றும் காளான் வளர்ப்பு, மூலிகை செடிகள், மீன் வளர்ப்பு, இயற்கை உரம், மண்புழு உரம் தயாரிப்பு என ஒருங்கிணைந்த பண்ணையமாக அமைகிறது. இந்த மாதிரி இந்த இடம் 4 ஏக்கர் 90 சென்ட். இது கருவ மண்டி, ஒரு பெரிய காடு மாதிரி புதர் மண்டி கிடந்துச்சு. இப்போ இதில் நாங்கள் எல்லா கருவையெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதில் காய்கறி வகைகள் பூரா வளர்க்குறோம். இப்போ தக்காளி, மிளகாய், காலிஃப்ளவரு, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பீக்கே புடலை, மற்றபடி மண்புழு உரம் தயார் பண்ணுறோம். காளான் வளர்க்குறோம். ஆடு, மாடு, கோழி வளர்க்குறதுக்கு செட் எல்லாம் அமைச்சு கொடுத்து அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தாதனேந்தல், வாலாந்தரவை, சக்கரை கோட்டை உள்ளிட்ட 11 ஊராட்சிகளில் 100 நாள் வேலை திட்டம் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தால் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இங்கே தாதனேந்தல் ஊராட்சியில் ஒரு தோட்டக்கலை பூங்கா உருவாக்கியிருக்கோம். இந்த தோட்டக்கலை பூங்காவில் எல்லா காய்கறியும், அதாவது வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய், அதுபோல் கீரை வகைகள், அதுபோல் என்னன்னு சொன்னால் சரி, இங்கே மகளிர் குழுவுக்கு தனியாக ஒதுக்கி ஒவ்வொரு குழுவுக்கும், அதாவது ஆடு, மாடு, கோழி, காளான், உரக்குழி, இப்படி எல்லா செட்டப்பையும் நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இது பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு பெரும் உதவியாக உள்ளதாக மகளிர் சுய உதவிக்குழுவினரும் தெரிவிக்கிறார்கள். மகளிர் மன்றத்தில் நாங்கள் வெண்டிக்காய், கீரை, கத்தரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, மூலிகை தோட்டம், பீக்கங்காய் எல்லாமே நாங்கள் செயல்படுறோம். நிறையா காய்கறி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். எங்களுக்கு பால்வாடியில் இருந்து நிறையா எங்களுக்கு காய்கறிலாம் வெளியில் நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, எல்லா வளர்ப்பும் சுய உதவி குழுவிலிருந்து கொடுத்து எங்களுக்கு பராமரிப்பு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து எங்களுக்கு பயனாயிருக்கு. இந்த ஒருங்கிணைந்த பண்ணைகளை வரும் 22ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு தொடக்கி வைக்கவிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் வீரக்குமரன். ஈரோடு மாவட்டத்தில் கல்வி தொலைக்காட்சி வீட்டில் சரியாக தெரியாததாலும் ஆண்ட்ராய்டு செல்போன் வாங்க தாமதம் ஏற்பட்டதாலும் 8ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது. 13 வயது ஹேமமாலினி இன்று உயிருடன் இல்லை. கல்வி தொலைக்காட்சி சரியாக தெரியாத காரணத்தால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் கூறுகின்றனர். மாணவிக்கு நடந்தது என்ன? கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புளியம்பட்டியைச் சேர்ந்தவர் 13 வயதான ஹேமமாலினி. தந்தை வேலுச்சாமி கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்.
ஹேமமாலினி அங்குள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஞாயிறு காலை பெற்றோர் வேலைக்கு சென்ற நிலையில் ஹேமமாலினி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். முதலில் தந்தையின் குடிப்பழக்கத்தை நிறுத்தக் கோரி ஹேமமாலினி தீக்குளித்தார் என செய்திகள் பரவின. ஆனால் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் கல்வி தொலைக்காட்சி யூடியூப் சேனல் வழியாக பாடங்கள் நடத்தப்படுகின்றன. மாணவியின் வீட்டில் கல்வி தொலைக்காட்சி சரிவர தெரியாததால் ஆண்ட்ராய்டு செல்போன் கேட்டுள்ளார். ஹேமமாலினியின் உறவினர்கள் கடந்த வாரம் பழைய செல்போன் ஒன்றை வாங்கி தந்துள்ளனர். அந்த செல்போனும் அடிக்கடி பழுதாகியதால் மாணவியால் படிக்க முடியவில்லை. உடன் படிக்கும் மற்ற மாணவிகள் படித்து வரும் நிலையில் தன்னால் படிக்க முடியவில்லை என திருப்பூரில் வசிக்கும் தாய்மாமன் ரமேஷிடம் கூறி அழுதுள்ளார். அவரும் விரைவில் புதிய செல்போன் வாங்கி தருவதாக கூறி ஆறுதல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் மாணவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆன்லைன் கிளாஸ் சரியாக செல்லு இல்லைங்க, மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை. அதனால் 2 டைம் ஃபோன் பண்ணாங்க திருப்பூருக்கு, இது மாதிரி என்னாச்சு மாமா ஃபோன் வேணும் அப்படின்ட்டு. சரி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது, அந்த ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு செல்லு வாங்கியிருக்காங்க, அதில் டாட்டாக கரெக்டாக தெரியலன்ட்டு ஃபோன் பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுக்குள்ளே இது மாதிரி சம்பவம் ஆயிடுச்சுங்க. திருப்பூர் போன வாரம் ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்படி பொண்ணு தங்கச்சியும் பேசினா, பொண்ணு 2 பேரும் பேசினோம். அப்படி இந்த மாதிரி நான் டிவியில் கல்வி சேனல் ஒளிபரப்பாத மூலம் டாட்டாக தெரியுது, எனக்கு எடுக்கலை, சரி எடுக்க மாட்டேங்குது, எழுத முடியலைங்கனால என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், பரவாயில்ல எழுதுனாலும் பரவாயில்ல, அடுத்த வாரம் ஆண்ட்ராய்டு மொபைல் நல்ல மொபைலாக வாங்கி தர சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படிக்கலைன்னா பரவாயில்ல, ஆன்லைனில் தெரியலனாலும் பரவாயில்ல, வீடு அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. சரி இன்றைக்கி வரதா சொல்லியிருந்தேன், புளியம்பட்டி பார்க்குறேன், சரி என்னென்னு நான் நேராக வரேன் சாமின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்துச்சு சார். மாணவியின் தற்கொலை குறித்து பங்களாபுதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாணவியின் விருப்பத்தை தாய்மாமன் நிறைவேற்றுவதற்குள் அவசரப்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புளியம்பட்டியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா நியமித்துள்ள பாகிஸ்தானுக்கான தூதருக்கு அந்நாடு விசா வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருப்பதால் இருதரப்புக்கும் இடையிலான மோதல் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானுக்கான இந்திய தூதராக ஜெயந்த் கோபர்கடேவை கடந்த ஜூன் மாதத்தில் மத்திய அரசு முன்மொழிந்தது. 1995ஆம் ஆண்டு IFS அதிகாரியான ஜெயந்த் கோபர்கடே தற்போது அணுசக்தி துறையில் இணை செயலாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த காலங்களில் அவர் கிர்கிஸ்தான் தூதராகவும், ரஷ்யா, ஸ்பெயின், கஜகஸ்தானில் துணை தூதராகவும் பணியாற்றியுள்ளார். ஜெயந்த் கோபர்கடேவை முன்மொழிந்த அதே மாதத்தில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கும் சிலர் இந்தியாவை உளவு பார்த்த புகாரில் கையும் களவுமாக சிக்கினர். இதனால் அந்த தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கையை 50% குறைக்குமாறு இந்தியா உத்தரவிட்டது. இந்நிலையில் தங்கள் நாட்டுக்கான தூதராக ஜெயந்த் கோபர்கடே நியமிக்கப்படுவதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஜெயந்த் கோபர்கடே மிகவும் மூத்த அதிகாரி என கூறியுள்ள பாகிஸ்தான் அவருக்கு விசா வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் சீனாவை தவிர சர்வதேச நாடுகளின் ஆதரவை பெற முடியாமல் ஏமாற்றமடைந்த பாகிஸ்தான் தூதர் நியமன விவகாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா தூதராக யாரை நியமிக்க வேண்டும் என பாகிஸ்தான் உத்தரவிட முடியாது என கூறியுள்ளது. மேலும் பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பற்ற செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். கடலூர் அருகே கடன் தொல்லையால் மீனவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் சங்கர் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடித்து வந்துள்ளார். ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சுருக்குமடி வலையிலும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டதால் கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலைக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சங்கர் நேற்றிரவு பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து அவரது உடல் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே சுருக்குமடி வலைக்கு தடை விதிக்கப்பட்டதாலேயே மீனவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டி மீனவர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
சுருக்கு வேலை தடை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக தண்ணியில் இருந்து வந்து 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். இப்போ 30-40 லட்சத்துக்கு மேலே கடை இருக்குதுப்பா. கடந்தெல்லாம் தாங்க முடியாதான் வந்து மருந்து குடிச்சிட்டு இருக்கிறான்ப்பா. எங்களுக்கு தெரியாதுப்பா. நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். கடலூர் மாவட்டத்தில் பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன் அவர் எழுதி வைத்துள்ள கடிதத்தில் ஆவியாக வந்து பழிவாங்குவேன் என்று எழுதி வைத்துள்ளார். நடந்தது என்ன பார்க்கலாம். தன்னை பாலியல் பலாத்காரம் செய்த நபரை ஆவியாக வந்து பழிவாங்குவதாக பாதிக்கப்பட்டவன் தற்கொலைக்கு முன் எழுதி வைத்ததாக கூறப்படும் கடிதம் இது. குற்றவாளி சிக்கியது எப்படி? 9 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நிலையில் தம்பதிக்கு குழந்தை இல்லை. கருத்து வேறுபாட்டால் கணவரை பிரிந்து தன் தாய் வீட்டில் வசித்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த சின்னக்குட்டி என்ற 42 வயதான ராஜேந்திரன் அந்த பெண்ணிடம் அடிக்கடி தவறாக நடக்க முயன்றுள்ளார். அந்த பெண் மறுத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக தீவன தோட்டத்திற்கு தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் ராஜேந்திரன். தாயிடம் நடந்ததை கூற அவர் போலீசில் புகார் அளிக்கலாம் என சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். மனவேதனையில் இருந்த அந்த பெண் கடந்த 11ஆம் தேதி வீட்டின் பின்புறம் உள்ள வாமரத்தில் தூக்கிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். குடும்பத்தினர் உடனடியாக அவரை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையிலும் பின்னர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை அந்த பெண் உயிரிழந்தார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அவரது வீட்டில் ஒரு கடிதம் கிடைத்துள்ளது. அதில் ராஜேந்திரன் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் தான் இறந்தபின் ஆவியாக வந்து அவரது குடும்பத்தை பழிவாங்கப் போவதாகவும் எழுதப்பட்டிருந்தது. பெண்ணின் தாய் அளித்த புகாரின் பேரில் ராஜேந்திரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடிதம் பாதிக்கப்பட்ட பெண் எழுதியதுதானா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண் ஆவியாக வந்து பழிவாங்குவேன் என கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் விருத்தாச்சலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் புதிய பாக்டீரியா தொற்று சீனாவில் பரவி வருகிறது. கொரோனா வைரஸின் பாதிப்பு சீனாவில் குறைந்துள்ள நிலையில் ப்ரூசெல்லோசிஸ் எனும் பாக்டீரியா தொற்று நோய் பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சீனாவில் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் தற்போது பெருந்தொற்றாக மாறி உலகையே நிலைக்குலைய வைத்திருக்கிறது. கொரோனா வைரசுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத சூழலில் இதுவரை 3 கோடிக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சீனாவில் ப்ரூசெல்லோசிஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று பரவி வருகிறது. ப்ரூசெல்லா என்னும் பாக்டீரியாவின் மூலம் பரவும் இந்த நோய்க்கு சீனாவில் இதுவரை 3000 பேருக்கும் மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ப்ரூசெல்லோசிஸ் பொதுவாக ஆடு, பன்றி, நாய் போன்ற விலங்குகளை பாதிக்கிறது. பாதிக்கப்பட்ட விலங்குடன் நேரடி தொடர்பில் இருப்பது, அவற்றின் பால் உள்ளிட்ட பொருட்களை உட்கொள்வது மற்றும் ப்ரூசெல்லோ பாக்டீரியா அடங்கிய காற்றை சுவாசிப்பது ஆகிய வழிகளில் இது மனிதர்களுக்கும் பரவுகிறது. அதிகப்படியான வியர்வை, காய்ச்சல், பசியின்மை, தலைவலி, உடல்வலி ஆகியவை ப்ரூசெல்லோசிஸ் நோயின் அறிகுறிகளாகும். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் நீண்ட காலத்திற்கு இருந்து கொண்டே இருக்கும். காய்ச்சல், கீழ்வாதம், இதய வீக்கம், நாட்பட்ட சோர்வு, கல்லீரல் அல்லது மண்ணீரல் வீக்கம் ஆகிய உடல்நல பிரச்சனைகள் ப்ரூசெல்லோசிஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள். இந்த நோய் தொற்று ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் என்று அதிர வைக்கும் தகவல்கள் சொல்லப்பட்டாலும் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுவது அரிது என்றும் கூறி சற்றே ஆறுதலடைய வைக்கின்றனர். ப்ரூசெல்லோசிஸ் நோய் பரவலுக்கு சீனாவில் உள்ள லான்சோ கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிகழ்ந்த தவறே காரணம் என்று சொல்லப்படுகிறது. கால்நடைகளை பாதிக்கும் ப்ரூசெல்லோசிஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஆய்வு கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை லான்சோ கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது. அப்போது காலாவதியான கிருமிநாசினியை பயன்படுத்தியதால் கழிவு வாயு முழுமையாக சுத்திகரிக்கப்படாமல் வெளியேறியது. நோயை உருவாக்கும் இந்த கழிவு வாயு மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது.
கொரோனா வைரஸின் பாதிப்பே இன்னும் குறையாத சூழலில் அடுத்தடுத்து சீனாவில் பரவும் நோய்கள் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் தனி ஆளாக 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் வெட்டிய மனிதருக்கு மகேந்திரா நிறுவனத்தின் தலைவர் ஆனந்த் மகேந்திரா டிராக்டர் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளார். அருகாமை மலைப்பகுதியிலிருந்து தனது கிராமத்திற்கு மழைநீர் வரும் விதமாக லாங்கி கால்வாய் வெட்டியிருக்கிறார். இதனை அவர் ட்விட்டரில் பதிவிட அதனை அறிந்த மகேந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் டிராக்டர் பரிசளித்துள்ளார். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மேற்கொள்ளவிருந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் கொரோனா சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். அந்த வரிசையில் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் 23ஆம் தேதி புதன்கிழமை கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களுக்கும் முதலமைச்சர் செல்வதாக இருந்தது. இதில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்ட பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. 22ஆம் தேதி ராமநாதபுரம் பயணம் திட்டமிட்டபடி நடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணியில் ஒரு கட்சி கூட இருக்காது என அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய கடம்பூர் ராஜு, தற்போது சுயமாக இயங்க முடியாமல் கட்சியை ஒரு குழுவிடம் ஒப்படைத்துவிட்டு ஆன்லைனில் அரசியல் செய்யும் இயக்கமாக மாறிவிட்டதாக விமர்சித்தார். எங்களை இயக்குவதற்கு யாராலும் முடியாது. சுயமாக இயங்குகின்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்னைக்கு திமுக இயக்கப்படுகின்ற இயக்கம். ஒரு இயக்கம் என்று சொன்னால் இன்றைக்கு அதற்கு ஒரு விலை பேசி ஒரு குழுவோடு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலில் ஒரு செயல்படுகின்றார்கள். எனவே எதேச்சையாக தன்னிச்சையான முடிவு அவர்களை எடுக்க முடியாது. அரசியல் அனுபவம் பெற்றவர்கள்லாம் இருந்தும் கூட துரைமுருகன் போன்றவர்களாம் இதையும் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். தேர்தல் நெருங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியில் ஒரு கட்சியில் கூட இருக்காது. அந்த நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு சலசலப்பு ஆரம்பித்து விட்டது. அது நாள் போக நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வரும் என்பதை தெரிவித்தது. அதிமுக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க முடியுமா என திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி சவால் விடுத்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் இணைய வழியில் திமுக உறுப்பினர் சேர்க்கை பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை அதிமுக அரசு ஆதரித்து வருவதாகவும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தையும் அதிமுக ஆதரித்திருப்பதாகவும் சாடினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் இழந்த உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணியின் சார்பில் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அதிமுக சொல்லுங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை சொல்லுங்க. அதுக்கே அவங்களுக்கு தேர்வு பண்றதுக்கு ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. செங்கல்பட்டை அடுத்த இளைக்கிளிநாடு பகுதியில் அதிமுக பிரமுகர் ராமச்சந்திரன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் அவரது உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இடைக்களிநாடு பேரூராட்சியின் அதிமுக முன்னாள் துணைத் தலைவராக இருந்தவர் அரசு என்கிற ராமச்சந்திரன். கோலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த இவர் தனது வீட்டின் அருகில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாளால் வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த ராமச்சந்திரனை உறவினர்கள் மீட்டு புதுச்சேரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ராமச்சந்திரன் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் இடைக்களிநாடு பேரூராட்சி அலுவலகத்திற்கு எதிரே உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணை நிரம்பியது. தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புளியரை, செங்கோட்டை, கடையநல்லூர், பண்புளி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி அடிவார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அடவி நயினார் அணையின் நீர்வரத்து அதிகரித்து முழு கொள்ளளவான 132 அடியை எட்டியது. அணைக்கு தற்போது வந்து கொண்டிருக்கும் 45 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதேபோல குண்டாறு அணை, கருப்பாநதி மற்றும் ராமநதி அணையும் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தாய்லாந்தில் ஒரே நேரத்தில் 10,000 வாத்துகள் வயல்வெளியில் அணிவகுத்து வந்த காட்சி காண்போரை வியக்க வைக்கிறது. தாய்லாந்தின் பாரம்பரிய விவசாய முறைப்படி வாத்துகளை பூச்சிக்கொல்லிகளாக விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர். அதன்படி பயிரிட தயாராகும் முன் அம்மாநிலத்தில் வாத்துகளின் படை களமிறக்கப்படுகிறது. அவை அங்குள்ள பூச்சிகளையும் அறுவடையின் போது எஞ்சிய தானிய துணுக்குகளையும் உண்ணுகின்றன. வாத்துகளின் கழிவுகள் நிலத்திற்கு உரமாகவும் அமைந்து விடுவதால் வாத்து வளர்ப்போரும் விவசாயிகளும் இணைந்து இந்த நடைமுறையை செயல்படுத்துகின்றனர்.
100 பறவைகள் மட்டுமே கொண்ட உலகின் அரிதான பறவை இனம் அபுதாபியில் தென்பட்டது பறவையியலாளர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டெப்பி விம்ரல் என்னும் இந்த பறவை இனம் அழிந்து விட்டதாக 1994ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ஆனால் 1997ஆம் ஆண்டு தெற்கு ரஷ்யாவில் சில பறவைகள் தென்பட்டதால் அவை அழியவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. இவை இனப்பெருக்கம் செய்யும் இடங்களில் இதுவரை 19 ஜோடி பறவைகள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் அபுதாபியில் ஸ்டெப்பி விம்ரல் பறவை தென்பட்டது ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அபுதாபியில் தென்பட்ட பறவை இந்த ஆண்டுதான் பிறந்தது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தனை இளம் ஸ்டெப்பி விம்ரல் பறவை இதுவரை உலகில் எங்கும் தென்பட்டதில்லை என்கின்றனர் பறவையியல் வல்லுநர்கள். துருக்கியைச் சேர்ந்த பாராகிளைடிங் வீரர் ஒருவர் பறக்கும் படுக்கையை உருவாக்கி அசத்தியுள்ளார். சிறுவயது முதலே பறந்து கொண்டே தூங்குவது குறித்து கனவு கண்ட ஹசன் கவ் பாராகிளைடிங் வீரராகிவிட்ட நிலையில் தன் சிறுவயது கனவை நனவாக்கி இருக்கிறார். பாராகிளைடிங் சாதனத்தில் படுக்கையை இணைத்த ஹசன் அதன் மூலம் பறக்கத் தொடங்கினார். பாராகிளைடிங்கில் பறந்தபடியே நிம்மதியாக தூங்கிய ஹசனை அலாரம் எழுப்ப தன் கனவை நனவாக்கிய திருப்தியோடு தர இறங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.